ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகேஎல் சீசன் 12க்கான ஆக்ஷன் அந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஐபிஎல் முடியறதுக்கு முன்னாடியே ஆக்ஷன் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. மே 31 சாட்டர்டே அண்ட் ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, இந்த 2 நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு டீமுக்கும் பர்ஸ் வேல்யூவாக 5 கோடியை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு மே 17 அன்னைக்கு ஃபுல் லிஸ்ட் ஆஃப் ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 3 கேட்டகரியின் கீழ் 83 பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் 25 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ரீட்டைன்டு பிளேயர்ஸ் கேட்டகரியின் கீழே வருவாங்க. அது இல்லாமல் 23 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழும் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் 35 பேரும் ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த இஎன்ஒய்பி அதாவது எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிகேஎல் சீசன் 11ல் ஒட்டுமொத்தமாக 37 பேர் சைன் பண்ணி எடுக்கப்பட்டாங்க. அதில் 2 பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிளப்பு. இதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயருக்கு இன்ஜுரி ஆகவோ வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த வகையில் தமிழ் தலைவாசோட ராம்குமார் மாயாண்டி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான், பட் எதனால் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது கிளப்புக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி 3 கேட்டகரியின் கீழ் 83 பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொரு கேட்டகரியை ஒவ்வொரு டீமாக யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் பெங்கால் வாரியர்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் மாலிக், மஞ்சித், தீப் குமார் அண்ட் சுஷில் கம்ப்ரேக்கர் இந்த 4 பிளேயர்ஸையும் இந்த 4 யங்ஸ்டர்ஸையும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. பிகேஎல் சீசன் 11ல் சைன் பண்ணி எடுத்தாங்க. அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இப்போதைக்கு என்ஐபி அப்படிங்கிற கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பெங்களூரு புல்ஸ் சந்திரநாயக் எம், லக்கி குமார், மஞ்சித், பங்கஜ் இந்த 4 பேருக்கும் ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஏ என்ஐபி பிளேயர்ஸா. அண்ட் தென் டபான் டெல்லி கேசி அவங்க சந்தீப் தேஷ்வால் அண்ட் மோஹித் தேஷ்வால் அப்படிங்கிற 2 தேஷ்வாலையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. குஜராத் ஜெயண்ட்ஸ் எந்த ஒரு என்ஐபியும் அப்போ சைன் பண்ணல, அதனால் அவங்க எந்த ஒரு ரிட்டன்ஷனும் இதில் பண்ணல. அண்ட் தென் ஹரியானா ஸ்டீலர்ஸ் சாஹில், மணிகண்டன் என் அண்ட் கூடவே விகாஸ் அப்படிங்கிற இந்த 3 பேரையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோனக் சிங், நிதின் குமார், சோம்பீர் அண்ட் ரித்திக் சர்மா, பட்னா பைரட்ஸ் அயன், நவ்தீப், தீபக் அண்ட் சாஹில் பட்டேல் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. புனேரி பல்டனும் எந்த ஒரு என்ஐபியும் சைன் பண்ணல பிகேஎல் சீசன் 11ல், அதனால் யாரையுமே அவங்க ரீட்டைன் பண்ண முடியல. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் 3 பேர் பிகேஎல் சீசன் 11க்கு சைன் பண்ணி எடுத்தாங்க. அதில் 2 பேர் அனுஜ் கவடே அண்ட் தீரஜ் பைல்மரே இந்த 2 பேருக்கும் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் ராம்குமார் மாயாண்டியோட பேர் இங்கே இல்லை. அது என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதுக்கப்புறமா விசாரிச்சுட்டு சொல்கிறேன். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சாகர், சேட்டன் சாகு, நிதின், ரோஹித் இவங்கெல்லாம் ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க. யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சவான், தீபக் குண்டு, லோகேஷ் கோஷ்லியா, சன்னி அண்ட் தென் யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ் மகாஜன், கங்காராம், சச்சின் அண்ட் கேஷவ் குமார். ஸோ இந்த 35 பேரும் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரி, ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக 23 பேரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் பெங்கால் வாரியர்ஸ், பெங்களூரு புல்ஸ், டபான் டெல்லி கேசி இந்த 3 டீமும் இந்த கேட்டகரியின் கீழ் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ஒரு பிளேயரை கூட ரீட்டைன் பண்ணல. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். பெங்கால் வாரியர்ஸ், பெங்களூர் புல்ஸை கூட விட்டுருங்க, டபான் டெல்லி கேசி யாரையாச்சும் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் அவங்க கூட பண்ணல. எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்திக் தாகியா அண்ட் ராகேஷ் இந்த 2 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பர்திக் தாகியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டீமில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு யங்ஸ்டர். இன்ஃபேக்ட் அதாவது பிகேஎல் சீசன் 12க்கான ஆக்ஷன் டேட்டாவே இவரோட போட்டோ வச்சு தான் அவங்க போட்டிருந்தாங்க. அப்போயே அதை நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவர் ரிட்டன்ஷன் அப்படி ஆக போகிறாரு அப்படிங்கிறது. இது இல்லாமல் ராகேஷ் அப்படிங்கிற பிளேயர் ஒரு நல்ல பிளேயர் தான் இவருமே. பர்திக் அண்ட் ராகேஷ் ஒரு நல்ல பிக் குஜராத் ஜெயண்ட்ஸ் கிட்ட இருந்து. கோச்சே இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல, பட் பிளேயர்ஸோட ரிட்டன்ஷன் வந்துருச்சு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் பட்டாரி அப்படிங்கிற ஒரு நல்ல யங் ரைடர். இன்ஃபேக்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர்லேருந்து ஒருத்தராக செலக்ட் பண்ணாங்க. மன்பிரீத் சிங் தான் வந்து இதுக்கு ஸ்கவுட் பண்ணியிருந்தாரு. மதுரையில் வந்து இவர் செலக்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. இந்த சிவம் பட்டாரிக்கு வந்து ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. ஜெய்தீப் அந்த டீமோட கேப்டன் ஜெய்தீப் தாகியா அவருக்கும் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் ஒரு ரூமரே இருந்துச்சு ஜெய்தீப்பை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இல்லை நாங்கள் ரிட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜெய்தீப் ரிட்டைன் ஆயிருக்காரு. அண்ட் தமிழகத்தை சேர்ந்த ஜெயசூர்யா என்எஸ்க்கு ஒரு சீசன் இன்ஜுரி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அடுத்த சீசன் கிடைச்ச வாய்ப்பு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காரு. நான் ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக ஒரு நல்ல ரைடர், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் தென் விஷால் டாட்டே அப்படிங்கிற இன்னொரு ரைடர், அவருமே யங் ரைடர் தான், அவருக்கும் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அபிஷேக் கேஎஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க. இவருக்கு மட்டும் எப்படி ரிட்டன்ஷன் கிடைக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. கர்நாடகாவை சேர்ந்த பிளேயர், நல்ல பிளேயர் இல்லைன்னா நான் சொல்லலை, பட் பர்ஃபார்மன்ஸ் பிகேல பெருசாக இருந்தது கிடையாது. அவர் ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்எம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, அவர் ரீட்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் அபிஷேக் பச்சன் தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு நல்ல பிக் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்.
அகைன் இந்த ஒரு டிஃபெண்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட்னா பைரட்ஸும் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் ரீடெயின் பண்ணியிருக்காங்க. இதில் சர்ப்ரைஸே கிடையாது. நம்ம தமிழகத்தை சேர்ந்த சூறாவளி சுதாகர் அவருக்கு தான் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சுதாகர் ரீடெயின் ஆக்கப்பட்டிருக்கார் பட்னா பைரட்ஸால். ஒரு நல்ல முடிவு ஃப்ரம் பட்னா பைரட்ஸ். கண்டிப்பாக சுதாகர் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய ரேட்டுக்கு போயிருப்பார். அந்த தப்பை பண்ணாமல் கொஞ்சம் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்து இப்போதைக்கு ரீடெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் புனேரி பல்டன் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் அவங்க ரீடெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அஸ்லம் இனாம்தார் அவங்களோட கேப்டன் பிகேஎல் சீசன் 11 பாதிலேயே வெளியே போயிட்டாரு. பட் இருந்தாலும் இப்போ ரெடியாகி தலைவன் கெத்தாக இருக்காரு. அந்த நியூ லுக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அஸ்லம் இனாம்தாருக்கு ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. மோஹித் கோயத் அஸ்லமை பண்ணால் அவரோட பார்ட்னர் மோஹித் கோயாத்தையும் பண்ணி தான் ஆகணும். ஸோ மோஹித் கோயாத்துக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் தாதாசோ புஜாரி அந்த யங்ஸ்டரும் போன சீசன் நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு ரிட்டன்ஷன் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் தென் ஆதித்யா சிண்டே ஒன் மோர் யங்ஸ்டர் ஃப்ரம் மகாராஷ்டிரா அவருக்கும் வாய்ப்பு நல்லாவே கிடைச்சிருக்கு. அண்ட் தென் தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் 5 பிளேயர்ஸ் அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க. இது நான் பெருசாக சர்ப்ரைஸ்லாம் ஆகலை. அந்த 5 பேர் யாருங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ் தலைவாசோட தற்போதைய கேப்டனாக இருக்கிற நிதேஷ் குமார். ஸோ அவர் ரீடெயின் பண்ணப்பட்டிருக்காரு. ஒரு லெஃப்ட் கார்னரில் வந்து டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கிட்டு போன நிதேஷ் குமாருக்கு ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் நரேந்தர் கண்டோலாவுக்கும் ரிட்டன்ஷன். இது அஃபிஷியலாகவே தமிழ் தலைவாஸ் போஸ்டர் போட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா பிகேஎல் சொன்ன காரணமாக அந்த போஸ்டர் டெலிட்டும் பண்ணாங்க. இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க நரேந்தர் கண்டோலா வந்து ரீடைன்டு அப்படிங்கிற மாதிரி. இது இல்லாமல் ரோனக் ரைட் கவர் பிளேயர். ஸோ அபிஷேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தார் இல்லையா, அந்த ரோனக்குக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. இது எனக்கு சர்ப்ரைஸ் தான். இது இல்லாமல் விஷால் சகல்ங்கிற ரைடர் அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் ஆஷிஷ் அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ரோனக் அண்ட் ஆஷிஷ் 2 கவருக்குமே எனக்கு சர்ப்ரைஸ் தான் எப்படி இவங்களுக்கு ரிட்டன்ஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கிளியராக தெரியுது டிஃபெண்டருக்கு போக போகிறது கிடையாது இவங்க ஆக்ஷனில். பட் டிஃபெண்டர் போய் அவனும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்கீத் அப்படிங்கிற பிளேயரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. அன்கீத் ஒரு நல்ல பிக் தான். அண்ட் தென் பிரஃபுல் ஜவாரிங்கிற ஒரு யங்ஸ்டர் அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. 2மே நல்ல பிக். ஸோ பாராட்டுக்குரிய விஷயம் தெலுங்கு டைட்டன்ஸ் பெருசாக யாரையும் நம்பாமல் இந்த 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க வாய்ப்பு. அண்ட் தென் யூ மும்பாலேருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இந்த கேட்டகரியில் ரீடைன் செய்யப்பட்டிருக்கார். அவரும் ஒரு தமிழகத்தை சேர்ந்த வீரர் தான் முகிலன் சண்முகம். முகிலன் சண்முகம் அப்படிங்கிற இந்த டிஃபெண்டருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திரும்பவும் யூ மும்பாவால் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் தென் யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. இதேஷ் அப்படிங்கிற ரைட் கார்னர் பிளேயர், ககன கவுடா அப்படிங்கிற ஒரு கர்நாடகாவை சேர்ந்த டால் ரைடர். போன சீசன் அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ரைடர் தான். அது இல்லாமல் சிவம் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு பிளேயர். இந்த 3 பேருக்கும் ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸோட ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரி. அண்ட் இது இல்லாமல் முக்கியமான கேட்டகரி எலைட் ரீடைன்டு பிளேயர் கேட்டகரி ERP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீம் இந்த கேட்டகரியின் கீழ் ஒரு பிளேயரை கூட ரீடைன் பண்ணல. அது பெங்களூரு புல்ஸ் அண்ட் டபாங் டெல்லி கேசி. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். பெங்களூரு புல்ஸ் அண்ட் டபாங் டெல்லி கேசி ஒட்டுமொத்தமாக டீமை கலைச்சிருக்காங்க. அவங்க எந்த ஒரு பிளேயரையுமே ரீடைன் பண்ணல அந்த எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ். அதுவும் ரூல்ஸ் இருந்ததுனால தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக டீமை கழிச்சிட்டு புது டீமை ரெடி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே மெயினாக இருக்கும். பெங்கால் வாரியர்ஸ் இதில் ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும்தான் ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க. அது விஸ்வாஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர். விஸ்வாஸ் எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பிளேயர் டூப்பர் பிளேயர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒருத்தர் தான். ஸோ ஓகே அவரோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது. இது இல்லாமல் குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இமன்ஸுக்கு வந்து ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரியின் கீழ். இமன்சு சிங் நீங்கள் தமிழ் தலைவாசலாம் பார்த்துருப்பீங்க. பிகேஎல் சீசன் லெவலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கிடைச்ச வாய்ப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் இந்த இமன்சு சிங். அவருக்கு ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் இமன்சு ஆல்சோ ரீடைன் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்த 2 பேருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் ராகுல் சேத்பல் அண்ட் வினய் இந்த 2 பேரை மட்டும் ரீடென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டகரியின் கீழ். அதிலிருந்து ஒன்று மட்டும் தெரியுது. அவங்க முகமது ரெசா சடியலு சேனாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். மன்பிரீத் சிங் இதை பண்ண மாட்டார் நம்பினேன். பட் இப்போ அவரோட வேல்யூ 2.27 கோடி, அதாவது பர்ஸ் வேல்யூவில் பாதி அமௌண்ட்டுக்கு மேலே பிடிக்கிறாரு. ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். மேபி அவங்க ஆக்ஷனில் எடுத்து அதே அமௌண்ட் இருந்துச்சுன்னா ரீடைன் பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பிடிக்கிறாருங்கிறதுனால ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹரியானா ராகுல் சேத்பல் அண்ட் வினயை மட்டும் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டகரியின் கீழ். இது இல்லாமல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் ரேசா மிர்பகேரி அப்படிங்கிற ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு மட்டும்தான் ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே அபிஷேக் கேஎஸ், இங்கே ரேசா மிர்பகேரி. மற்ற எந்த பிளேயரையுமே அவங்க ரீடைன் பண்ணல. சுர்ஜித் சிங், அர்ஜுன் தேஷ்வல், ஏன் அவங்களோட லக்கி பிளேயர் அன்குஷ் ராத்தி, லக்கி சர்மா மாதிரி நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பெரிய பெரிய சர்ப்ரைஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான முடிவு எடுத்திருக்காங்க. இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்திருக்கிற கோச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸை வச்சு டீமை பில்ட் பண்ண நினைப்பாரு.
ஸோ பார்ப்போம். பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் அமித் நாடார் அண்ட் தியாகராஜன் யுவராஜ் இந்த 2 பேரை மட்டும் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை நிறைய பிளேயர்ஸே வெளியே போகணும்னு விரும்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரிட்டன்ஷன் மட்டும் ஒவ்வொரு டீம் கிட்டேருந்தும் கிடைச்சிருக்கு. ஏன்னா பட்னா பைரட்ஸோட தேவங் தலால் தேவாங் தலால் எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. தேவாங் தலாலை விட இன்னொரு பிளேயர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவங்களுக்கு. அன்கிட் ஜெக்லான் அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. சுபம் ஷிண்டே அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. தீபக்ங்கிற பிளேயர் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இது எல்லாமே பெரிய சர்ப்ரைஸ். ஸோ இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பட்னா பைரட்ஸ் 3 பேர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் அபினேஷ் நடராஜன், கௌரவ் கார்த்தி அண்ட் பங்கஜ் மொஹிதேங்கிற 3 தரமான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. 3 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். வழக்கம் போல் புனேரி பல்டன் அவங்களோட ஸ்ட்ராங்கான 7 யூனிட்ஸ், அதாவது 7 பேரை வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அஜய் தாக்கூர் வந்தாலுமே அந்த 7 பேர் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரியின் கீழ் மோயின் சஃபாகி, இமான்சு அண்ட் சாகர் 3 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அமீர் ஹசன் பஸ்டாமி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. பட் எஃப்எம் யூஸ் பண்ணி எடுத்துருவாங்க. மோயின் சஃபாகியை தான் ஃபஸ்ட்டு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம ஃபஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமும் கூட. அண்டு சாகருக்கும் இந்த ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சாகர் ஒரு நல்ல பிக். பட் வேல்யூ ரொம்ப கம்மி நான் கேள்விப்பட்டேன். மொயின் சஃபாகிக்கு வேல்யூ அதிகம், இமான்சு அண்ட் தென் அதை விட கம்மி சாகருக்கு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ பட் இட்ஸ் ஓகே. சாகருக்கு ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. அவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சங்கர் கடாய் அண்ட் அஜித் பவார் அப்படிங்கிற 2 பேருக்கு ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க விஜய் மாலிக், நம்ம பவன்குமார் ஷெராவத் மாதிரியான பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. பட் விஜய் மாலிக்கை விட்டுருக்க வேணாம்னு நினச்சேன். யூமும்பாவை பொறுத்த வரைக்கும் சுனில்குமார், கேப்டன் சுனில்குமாருக்கு ரிட்டன்ஷன் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல முடிவு. 1 கோடிக்கு மேலே, எஸ் பெரிய வேல்யூ தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான பிளேயர் உங்களுக்கு ஆக்ஷனில் கிடைக்கவே மாட்டார். சுனில்குமார் ரிட்டைன். அண்ட் தென் ரோஹித் அப்படிங்கிற பிளேயர் அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடச்சிருக்கு. ஒரு ரோஹித் ராகவ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ அவருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் தென் அமீர் முகமது ஜஃபர் தனேஸ் இவரோட ரிட்டன்ஷன் மேலே தான் பல ஃபேன்ஸுக்கு கேள்விக்குறி இருந்துச்சு. எப்படியா இவரெல்லாம் நீங்கள் ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு நல்ல ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், நல்ல ரைடர். ஸோ இப்போ நல்லா டிஃபென்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல ரிட்டன்ஷன் தான். இது இல்லாமல் நம்ம தமிழகத்தை சேர்ந்த அல்லூர் சதீஷ் அப்படின்னு அழைக்கப்படுற சதீஷ் கண்ணன் தலைவனுக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல முடிவு. சதீஷ் கண்ணன் ஒரு சமையான ரைடர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியிலே ரொம்ப அதிகமான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண டீம் அப்படின்னு பார்க்கும்போது யூபி வதாஸ் தான். சுமித் சாங்வான் அந்த டீமோட கேப்டன் ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காரு. பவானி ராஜ்பூட் ஒரு நல்ல டால் ரைடர். ஸோ அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. சாகுல் குமார் அந்த டீமோட ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர், அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. சுரேந்தர் கில் அந்த டீமோட பிரைமரி ரைடர், அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. ஆஷு சிங்குக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இவங்க பரத்துடாவையும் ரீட்டைன் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தாங்க. பட் பரத்துடாவோட இந்த வருஷம் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுனால அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12 டீம்ஸோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. கிளப்ஸ் 83 பேர் பண்ணுறது தான் ரீட்டைன் ஆகிருக்காங்க. அதில் 35 பேர் எக்ஸிஸ்டிங் நியூ பிளேயர் கேட்டகரியின் கீழ். 2 டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர என்ஒய்பியை தவிர எந்த கேட்டகரியும் பிளேயர்ஸையே ரீட்டைன் பண்ணல. அந்தளவுக்கு தான் இருந்திருக்கு. இது இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான். இதில் உங்களை பெருசாக சர்ப்ரைஸ் ஆகிற ரிட்டன்ஷன் ஆர் ரிலீஸ்டு பிளேயர் யார் அண்ட் எந்த பிளேயரை பார்க்கறதுக்கு ஆக்ஷனில் ரொம்ப ஆர்வமோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.